மலரட்டும் மகிழ்வான வாழ்க்கை மே 12, 2023. அமைதியான மனம், ஆற்றல் மிகு மனம் என்பதை பற்றி இன்று சிந்திப்போமா? சிந்தனையில் தெளிவு இருந்தால் தான் நாம் செயலில் தெளிவு அடைய முடியும். அந்த செயலில் தெளிவு வர வேண்டுமென்றால் நமது சாய்ஸு ரொம்ப கரெக்டாக இருக்கணும். மனம் ஆற்றலாக இருந்தால் அமைதி அடைகின்றதா, இல்லை அமைதி அடைகிறதுனால ஆற்றல் அடைகின்றதா என்றால் ரெண்டுமே சரிதான். ஆனால் நம்மளுடைய மனம் எப்பொழுது அமைதி பெறுகின்றது என்றால், முதல்ல வெளிப்புற விஷயங்களால் நம்ம பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். இதற்கான கலையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா எதை பார்க்குறோமோ, எதை கேட்குறோமோ, எதை பற்றி சிந்திக்கின்றோமோ அது நம்மளுடைய மன உணர்வுகளை நேரடியாக பாதிக்கதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ஆக இந்திரியங்கள் மூலமாக நாம் பெறுகின்ற செய்திகள், இன்ஃபர்மேஷன் நம்மை பாதிக்காமல் இருப்பதற்கான ஒரு பாதுகாப்பு குடையின் கீழ் நாம் இருக்க வேண்டியது அவசியமாகின்றது, அமைதியான மனதுடன் இருப்பதற்காக. இரண்டாவது, வாழ்க்கையை நம்ம நன்கு புரிந்து கொள்கின்றோம். இந்த புரிந்துணர்வு என்பது தான் நமக்கு ஒரு நிம்மதியான மனநிலையை கொடுக்கின்றன. ஆக புரிந்து உணர்வு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை விட நாம் நம்மளுடைய மதிப்பை எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கின்றோம் என்பது தான் ரொம்ப முக்கியமாகும். ஏன்னா என்னை பற்றிய ஒரு கருத்து அல்லது ஒரு மதிப்புணர்வு குறைவாக இருந்தால் கூட என் மனதில் அமைதி என்பது இருக்காது. சஞ்சலமில்லாத மனம் இருக்கணும். எதிர்மறையான எண்ணங்கள் இல்லாத மனம் இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதுமே ரியாக்ட் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு தெரிந்தாலும் கூட நாம் நமது மனதை அமைதியாக வைத்து கொள்வதற்கு சில பழக்கங்களை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளத்தான் வேண்டியிருக்கின்றது. நாம் போராட்டமின்றி இருக்க வேண்டும். அதாவது துவிதா என்று கூறுகின்றார்கள், இரட்டைத்தன்மை. இந்த இரட்டைத்தன்மை தான் நம்ம போராட்டத்திற்கு காரணமாக ஆகின்றது. அதிலும் குறிப்பாக ஜெண்டர் டிஃபரன்சியேஷன். நம்ம பாலினத்தில் கூட வித்தியாசத்தை பார்க்கும்பொழுது தான் நம்மளுடைய மனம் அமைதியை இழக்கின்றது. எந்த ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும், ஏழையோ பணக்காரனோ, படித்தவனோ படிக்காதவனோ, இந்த நாட்டவனோ வெளிநாட்டவனோ, அல்லது இந்த கல்ச்சர் சேர்ந்தவங்களோ அந்த கல்ச்சர் சேர்ந்தவங்களோ, இல்லை இந்த மதத்தை சேர்ந்தவங்களோ அந்த மதத்தை சேர்ந்தவர்களோ, அவர்களை பற்றிய ஒரு கணிப்பு அல்லது ஐடியாவை நம்ம ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கின்றோம். அதனால தான் மனதில் போராட்டங்கள் என்பது நிகழ்கின்றன. ஆக போராட்டமற்ற ஒரு மனம்தான் அமைதியாக இருக்க முடியும். அதே மாதிரி பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வு காண்பவர்கள். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் தீர்வு இல்லாமல் வருவதே கிடையாது. ஆனாலும் அந்த தீர்வை எளிதாக கண்டுகொள்பவர்களுடைய மனம்தான் அமைதியாக இருக்கின்றது. ஆக அதை நாம் போராட்டமாக கருதாமல், ஒரு சவாலாக கருதாமல், அதை ஒரு வாய்ப்பாக கற்றுக்கொள்வதற்கு நாம் எடுத்துக்கொண்டாலே போதுமானது. இந்த போராட்டங்களுடைய விகிதாச்சாரம் குறைந்து விடுகின்றது. அதே மாதிரி அன்றாட நிகழ்வுகளில் நமக்கு வருகின்ற சவால்கள் அல்லது பிரச்சனைகள் அல்லது அசௌகரியங்களை நாம் ஏற்றுக்கொள்பவர்களாக இருக்க வேண்டும். ஏன் வந்தது, எதற்காக வந்தது, எப்படி வந்தது, இப்படியெல்லாம் ஏன் நடக்கின்றது, இப்படியெல்லாம் ஏன் இவர்கள் வினை ஆற்றுகின்றார்கள் என்றெல்லாம் நாம் கேள்வி கணைகளை தொடுத்து நாம் ஏற்றுக்கொள்ளும் தன்மையில் இருந்து தூரமாகிவிடக் கூடாது. ஆகவே யார் ஒருவர் அன்றாட வாழ்க்கையில் நிதர்சனமான உண்மைகளை ஏற்றுக்கொள்கின்றார்களோ, மனதார ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களுடைய மனம்தான் அமைதியாக இருக்கின்றது. அதைத்தான் நம்ம ஆற்றல் மிகு மனம் என்று கூறுகின்றோம். அதே மாதிரி நம்மளுடைய மனதை நாம் அமைதியாக வைத்துக்கொள்ள தினசரி கொஞ்ச நேரமாவது தியான பயிற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். தியான பயிற்சி என்பது நம்மளுடைய எண்ண ஓட்டத்தின் வேகத்தை குறைக்கிறது.
மேலும் எதிர்மறையான எண்ணங்களின்றி நேர்மறையான எண்ணங்களை நாம் உருவாக்குவதற்கு ஒரு வாய்ப்பையும் அளிக்கின்றது. ஆக நாம் நம்மளுடைய ஆற்றல் மிகு இந்த மனதை நேர்மறையாக பயன்படுத்துவதற்கு தியானம் ஒரே வழியாக தெரிகின்றது. மேலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களுடைய வேகத்தை நாம் குறைக்க கற்றுக்கணும். எப்படி வேகமாக ஒரு வாகனத்தில் போயிட்டுருக்கோம், நம்ம டேர்ன் எடுக்கணுன்னா முதல்ல நாம் வேகத்தை குறைக்கின்றோம். வேகத்தை குறைக்காமல் நாம் திரும்பினோமானால் நிச்சயமாக விபத்து ஏற்படுகின்றது. அதே போன்று தான் நம்மளுடைய எண்ணங்களுடைய ஓட்டத்தினுடைய வேகத்தை நாம் குறைக்க கற்றுக்கணும். அதாவது நம்பர் ஆஃப் தாட்ஸ் பர் செகண்ட், ஒரு வினாடியில் எத்தனை எண்ணங்கள் வருகின்றன, அந்த எண்ணங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கும்போது ஒரு எண்ணத்திற்கும் மறு எண்ணத்திற்குமான இடையிலே ஒரு வெளியை காண்கின்றோம். அங்கு தான் நாம் அமைதியை அனுபவம் செய்கின்றோம். ஆக யார் ஒருவர் குறைந்ததிலும் குறைந்த எண்ணங்களை உற்பத்தி செய்பவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் அதிகத்திலும் அதிகமான அமைதியை அனுபவம் செய்கின்றார்கள். அமைதியின் கிரகணங்களை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் நமது ஆட்டிடியூடு பொறுத்து தான் நம்முடைய சூழ்நிலையே அமைகின்றது. நம்ம வீட்டில் ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம், கோவிலில் ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம், ஆன்மீக ஸ்தலங்களில் ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். அதில் ஒரு வித்தியாசம் இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா நம்மளுடைய மன உணர்வுகள் தான். அந்த சூக்ஷ்மமான மன உணர்வுகள் அதிர்வலைகளை ஏற்படுத்தி அந்த சூழலையே மாற்றி விடுகின்றது. ஆக வேகத்தை குறைப்பது என்பது மிக மிக அவசியமாக இருக்கின்றது. ஒரு கார் வேகமாக போகணுன்னா அதுக்கு ஆக்சிலேட்டர் கொடுக்க மட்டும் போதாது, அதனுடைய வேக கட்டுப்பாட்டுக்கான பிரேக்கும் கரெக்டாக ஒர்க் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வேகமாக போக வேண்டுமென்ற எண்ணமும் வரும், தைரியமும் வரும், அது நமக்கு சாதகமாகவும் அமைகின்றது. அதே போன்று தான் நம்மளுடைய எண்ண ஓட்டத்தை, அதாவது அதனுடைய ஸ்பீடை நாம் குறைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி நாம் செய்கின்ற வினையினுடைய பலனை நாம் கண்டிப்பாக அடைகின்றோம். ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அதனால தான் நாம் செயல்களுக்கு எதிர்வினை ஆற்றாமல் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆக நம்மளுடைய அன்றாட காரியங்களில் நாம் எதை செய்தாலும் கூட அது எதிர்வினையாக ஆகிவிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆக நாம் பிறரையோ அல்லது சூழ்நிலையோ குற்றம் கூற முடியாது. அது அப்படித்தான் இருக்கும். அது காலத்தினுடைய ஒரு நேரம், அதனுடைய பலன் என்று கூட கூறலாம். எப்படி அதிகாலை நேரத்துக்கும் இரவு நேரத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கின்றதோ அதே போன்று தான் நம்மளுடைய எண்ண ஓட்டங்களில் கூட நேர்மறையான சிந்தனைகளை நாம் கொண்டு வர வேண்டுமென்றால் அதனுடைய வேகத்தை குறைக்க வேண்டியது அவசியமாக ஆகின்றது. ஏன்னா நாம் வேகத்தை குறைக்கும் பொழுது தான் நிதானமாக செல்ல முடிகின்றது. நிதானத்தில் தான் தியானமே இருக்கின்றது. ஆக நான் என்னுடைய மனதை அமைதியாக வைத்து கொள்வதின் மூலமாகவே ஆற்றல் மிகும் மனமாக இதை ஆக்கிவிடுகின்றேன். ஆக எதிர்பார்ப்புகள் இன்றி, எந்த ஒரு நிபந்தனைகளும் இன்றி நம்மளுடைய மனதை நாம் அமைதியாக வைத்து கொள்வதனுடைய அவசியத்தை இன்றைக்கி நம்ம பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஆக இந்த வாழ்க்கையினுடைய சுயத்தினுடைய மதிப்பை நாம் நன்கு உணர்ந்திருக்க வேண்டும். ஏன்னா மதிப்பு நாம் எந்த அளவுக்கு கொடுக்கின்றோமோ, வேல்யூ கொடுக்கின்றோமோ அதை பொறுத்து தான் நாம் அனுபவங்களையும் பெறுகின்றோம். ஆக இந்த வாழ்க்கையில் அது நாம் எங்கே இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நாம் என்ன செய்து கொண்டு இருந்தாலும் சரி, நாம் நம்மளுடைய மனதை அமைதியாக வைத்து கொள்ள முடியும். அதற்கான பல தாரணைகளில் ஒன்று இரண்டை தான் நாம் இன்றைக்கி பார்க்கின்றோம். ஆக வெளி உலக விஷயங்களால் எனது மனது பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். எவ்ரிதிங் ஃப்ரம் இன்சைட் அவுட், உள்ளிருந்து தான் நாம் வெளிக்கொணர வேண்டியிருக்கின்றது.
ஆகையினால தான் என்னுடைய பிலீஃப் சிஸ்டத்தையும் மாற்ற வேண்டியிருக்கின்றது, என்னுடைய கண்ணோட்டத்தையும் மாற்ற வேண்டியிருக்கின்றது, என்னுடைய பர்செப்ஷனையும் மாற்ற வேண்டியிருக்கின்றது. இது எல்லாம் எப்போ பாசிபிள்னா நாம் அதுக்காக ஒரு சில மணி துளிகளாவது செலவிட வேண்டியிருக்கின்றது. ஏன்னா எதை ஒன்றையும் நாம் பல முறை செய்யாமல் நம்மளுடைய ஒரு சுபாவமாக அல்லது சம்ஸ்காரமாக மாற்றிக்கொள்ளவே முடியாது அல்லவா? நல்லது. நான்